மருத மரத்த தலவிருட்சமா கொண்ட 3 சிவன் கோவில்கள்ல இந்த திருவிடைமருதூர் கோவிலும் ஒண்ணு. ஒரு தடவை வரகுண பாண்டியன் காட்டுக்கு வேட்டையாட போறான். அப்படி போறப்போ வழியில ஒரு அந்தணன் தூங்கிட்டு இருப்பான். அந்த அந்தணன் குதிரையின் கால்ல மிதிபட்டு இறந்துருவான். இந்த சம்பவம் அரசனை அறியாம நடந்திருந்தாலும் ஒரு அந்தணனை கொன்றதுனால அரசனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருது. அதோட மட்டும் இல்லாம அந்தணனோட ஆவியும் அரசனை பற்றிக்கிடுது. சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இதுல இருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு வேண்டான். அன்றிரவே அரசனுடைய கனவில் தோன்றிய சோமசுந்தரர் திருவிடைமருதூர் சென்று வழிபட சொல்லுவார். ஆனா எதிரி நாடான சோழ நாட்டுல இருக்கிற திருவிடைமருதூருக்கு எப்படி போறது அப்படின்னு அரசர் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரு. அப்போ அரசனுக்கு ஒரு செய்தி வரும். சோழ மன்னன் நம்ம நாட்டை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போர்ல தோற்கடிச்சு சோழ நாடு வர துரத்திக்கிட்டே போவாரு. ஏன்னா அப்போதானே கோவிலுக்கு போக முடியும். அதுக்காக அப்போ திருவிடைமருதூருக்கு போய் அங்குள்ள இறைவனை வழிபட ஆலயத்துக்கு பிரதான கிழக்கு வாயில் வழியா உள்ள போவாரு. வரகுண பாண்டியனை பற்றியிருந்த அந்த பிரம்மஹத்தி தோஷமும் அந்தணனோட ஆவியும் கோவிலுக்கு உள்ள போக தைரியம் இல்லாம வெளியிலேயே நின்றது. அரசன் திரும்பி வரும்போது அரசனை பிடிச்சுக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். ஆனா திருவிடைமருதூர் இறைவனோ வரகுண பாண்டியனை மேற்கு வாயில் வழியா வெளியேறிச்சல் அப்படின்னு அசரீரியா ஆணையிட்டு அரசனுக்கு அருள் புரிவாரு. அரசனும் அதே மாதிரி மேற்கு வாயில் வழியா வெளியில வருவாரு. இதனால பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியவனா பாண்டிய நாடு திரும்பிடுவாரு. அதனாலதான் இன்னைக்கும் இந்த ஆலயத்துக்கு வர்ற பக்தர்கள் கிழக்கு வாசல் வழியா உள்ள வந்து மேற்குல இருக்கிற வாசல் வழியா வெளியில போறதே வழக்கமா கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த தலத்துல இறைவன் சுயம்புலிங்க மூர்த்தியா இருப்பாரு. மூகாம்பிகை அம்மனுக்கு இத்தலத்துல தனி சன்னதி இருக்கு. இப்போ இந்த தலத்து இறைவனை திருநாவுக்கரசர் போற்றி பாடிய தேவார பாடலை பார்ப்போம். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழற் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன்னடைந்தாருக்கு இடைமருதனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்ப்போம். பழுத்த பழத்தை விட கட்டி கரும்பை விட நறுமணம் வீசும் மலர்களை அணிந்த கூந்தலை உடைய பெண்களை விட மணிமுடி அணிந்து தனி அரசு அதிகாரத்துடன் ஆட்சி செய்யும் அரசனை விடவும் தன்னை அடைந்தவர்களுக்கு மிகவும் இனியவனாக இருப்பவன் திருவிடைமருதூர் ஈசனாவான். இதுதான் இந்த பாடலோட மிக அழகான பொருள். நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.